ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு கிராண்டான வெட்டிங் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்ம எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஜரி த்ரெட்டில் 4 லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துக்க போகிறேன். எப்பயுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்கு புரியணுன்றதுக்காக தான் செயின் ஸ்டிச்சை வந்து ஸ்லோவாக போடுறேன். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாக போட்டுட்டேன். நாட் பண்ணி முடிச்சுக்கிறேன். அடுத்து வந்து நம்ம சுகர் பீட்ஸ் லைன் கொடுக்க போகிறோம். நான் முதலையே சொல்லியிருக்க போன வீடியோவிலே நீங்கள் சுகர் பீட்ஸ் வந்து கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அடுத்து நம்ம மோத்தி பீடு வந்து கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து மேலே ஃபினிஷிங்கும் கரெக்டாக வரும். நான் எப்பயுமே வந்து சுகர் பீட்ஸ் லைனை வந்து கீழேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், நான் முடிக்க போகிறேன். ஒரு லைன் சுகர் பீட்ஸ் லைனை வந்து முடிக்க போகிறேன். நான் வந்து எப்பயுமே ஒவ்வொரு லைனுக்குமே தனித்தனியாக எண்டு நாட் போடுவேன். இப்போ பாருங்கள், நான் எண்டு நாட் பண்ணி இந்த லைனை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அடுத்து பாருங்கள், நான் ஒரு சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அடுத்த லைனை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த லைனுக்கு வந்து நான் 4 mm பஞ்ச் பீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை யூஸ் பண்ணி ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். டிஸ்டன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எனக்கு போட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்து வந்து ஒரு லைனு சுகர் பீட்ஸும் வச்சு முடிச்சிட்டேன். அடுத்ததாக வந்து நம்ம ஒரு லைன் செயின் ஸ்டோனை வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்பயுமே க்ளூவை வந்து அப்ளை பண்ணும்போது கரெக்டாக அப்ளை பண்ணணும். ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப அதிகமாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்து வந்து
பீட்ஸ் ஒர்க் பண்ணும்போது வந்து அது நம்ம ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ரொம்ப கம்மியாக பண்ணிட்டீங்கனாலையும் சீக்கிரமாகவே அது வந்துடும். இந்த மாதிரி ஒரு கையை யூஸ் பண்ணிவிட்டு அந்த செயின் ஸ்டோனை வந்து கொஞ்சம் மேலே தூக்கி பிடிச்ச மாதிரி ஸ்டிக் பண்ணுங்கள். நீங்கள் அப்படியே விட்டு பண்ணிங்கன்னா செயின் ஸ்டோனு கம்மு மேலே பட்டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா கிளாத்தெல்லாம் கம் ஆகிடும், நல்லா இருக்காது. அதனால் ஒரு கையை யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக வச்சு க்ளூ மேலே அழுத்தி விடுங்க. இப்போ பாருங்கள், நான் கரெக்டாக செயின் ஸ்டோனை வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். அடுத்ததாக வந்து ஒரு சுகர் பீட்ஸ் லைன் போட போகிறேன். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், நான் எல்லா லைனுக்குமே தனியாக எண்டு நாட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் ஆரம்பிப்பேன். அது வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதனால தான் நான் எப்பயுமே இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து க்ளூவை வந்து கரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அது க்ளூ ஒட்டி உடனே கூட நம்ம அடுத்த வேலையை செஞ்சிடலாம். ஏன்னா எல்லா ப்ளவுஸுக்கும் டைம் வந்து நமக்கு கரெக்டாக வரும்னு சொல்ல முடியாது. இப்போ பாருங்கள், நான் இந்த லைனை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இதை ஃபினிஷ் பண்ணிட்டேன். அடுத்ததாக வந்து நான் 4mm பீடை தான் யூஸ் பண்ணுறேன். சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு கொஞ்சம் கேப் விட்டு நான் இந்த பீடை வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா இதை வந்து சுற்றி சுகர் பீட்ஸை வந்து போட போகிறோம். ஒரு பீடுக்கும் இன்னொரு பீடுக்கும் நடுவில் வந்து நான் 2 செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இது வந்து கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை சுற்றி வந்து நம்ம சுகர் பீட்ஸை வந்து கொடுத்துட்டு வர போகிறோம். அதனால தான் வந்து நடுவில் வந்து கேப் வர்ற மாதிரி நான் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ நான் இதே மாதிரி கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதை சுற்றி நம்ம வந்து சுகர் பீட்ஸை வந்து போட்டுட்டு வரோம். இப்போ பாருங்கள், நான் போடுற மாதிரியே போடுங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல கவனிங்க. இப்போ முடிச்சுட்டு உள்ளே வந்து ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் நம்ம அடுத்ததுக்கு வந்து எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் வந்து அப்படியே போட்டு இந்த பக்கம் இழுத்தீங்கன்னா அது வந்து ஷேப் வந்து கரெக்டாக வராது. சுகர் பீட்ஸ் வந்து கொஞ்சம் இந்த பக்கம் இழுத்த மாதிரி தெரியும். நீங்கள் இந்த மாதிரி போட்டு அடுத்து ஃபினிஷ் பண்ணுற இடத்துல இந்த இடத்துல வந்து உள்ளே வந்து ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் நீங்கள் அடுத்தது கொண்டு போகணும். நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இதுக்காக தான் வந்து நான் ஒரு பீடுக்கும் இன்னொரு பீடுக்கும் நடுவில் கரெக்டாக 2 செயின் ஸ்டிச்சுக்கான அளவு வந்து நம்ம விட்டு ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இடம் ஸ்பேஸ் வந்து கரெக்டாக இருக்கும். கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இது ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்தது காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். நான் ஸ்டார்டிங்லேயே வந்து கொஞ்சம் வந்து கேப் விட்டு ஸ்டிச் பண்ணுங்கன்னு சொன்னேன். அது வந்து இதுக்காக தான் நம்ம வந்து அந்த கேப் விட்டு
ஸ்டிச் பண்ணோம்ல அந்த இடத்துல வந்து இப்போ கரெக்டான ஃபினிஷிங் வரும். நீங்கள் வந்து ஆரி ஒர்க்கை வந்து கரெக்டான ஃபினிஷிங்கில் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா தான் ஒர்க் வந்து பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எண்டு நாட் பண்ணி முடிச்சிடுறேன். அடுத்ததாக வந்து நான் வந்து திலகம் ஷேப்பில் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். அதுக்காக வந்து நான் வந்து பென்சிலில் சும்மா வந்து லைட்டாக மார்க் பண்ணிக்கிறேன். 2 பீடு விட்டு அடுத்தது மார்க் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பீடு விட்டு மார்க் பண்ணுங்கள். அடுத்தது வந்து 2 பீடு விட்டு மார்க் பண்ணணும். இது வந்து நான் சும்மா தெரியறதுக்காக மட்டும்தான் மார்க் பண்ணுறேன். அடுத்து வந்து நான் க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ண போகிறேன். க்ளூ வந்து நான் சொன்ன மாதிரி கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த க்ளூவை யூஸ் பண்ணும்போது சும்மா ஒரு வேஸ்ட் கிளாத்தை வச்சு தொடச்சிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இது நூல் மாதிரி ஒரு இது வரும். அது வந்து துணியில் பட்டுச்சுன்னா நல்லா இருக்காது. நான் வந்து ஸ்டோனை வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லா ஸ்டோனையும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அடுத்ததாக வந்து ஒரு சுகர் பீடு, ஒரு 3 mm மோத்தி பீடை வச்சு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன் இடையில. நான் வந்து இதுக்காக வந்து நான் பீட் லாக் மெத்தடை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த நம்ம 2 பீடை விட்டு ஸ்டோனை வந்து ஸ்டிக் பண்ணோம்ல, அதுக்கு இடையில வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீட் லாக் மெத்தடை யூஸ் பண்ணி எல்லா பீடையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸோட ஸ்லீவை எப்படி மார்க் பண்ணணும்னு நான் ஏற்கனவே சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.